गाइस இன்னைக்கு நம்ம ஒரு புது கேமை தான் வந்து ட்ரை பண்ண போறோம். இதுல ஜாம்பிஸ்லாம் வரும், நிறைய இருக்கு சம்பவம். பாருங்க, பார்க்குறவங்கலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க கேம்குள்ள போவோம். ஓகே, இதெல்லாம் பண்ணணும். எங்கடா ஒண்ணுமே புரியலையே. ஓகே, இவன் வந்து அதை எடுக்க போகிறான் போல இருக்குது. இவ்வளோ நேரம் ஆகுது அவன் எடுக்கிறதுக்கு. ரெண்டு செங்கல்காக எவ்வளோ நேரம் எடுத்துன்னு போய் என்ன பண்ணான்? வீடு கட்ட போகிறானா? ஓ, ஜாம்பிஸ் இருக்கும் இந்த இடத்துல நிறைய. அதனால் அவன் போயிட்டு வச்சுட்டு வரான். என்ன பண்ணுறான்? பெட்டா? இங்கே எங்கேயுமே பெட் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இப்போ நம்ம இதெல்லாம் அதுக்கு நான் வந்து எடுப்பானா? எதுவுமே பண்ணல, கும்முன்னு இருக்கிறான். ஓகே, கிராஃப்டா? இதில் கிராஃப்ட் கூட பண்ண முடியும் போல இருக்குது. மொத்தரா ரெண்டு செங்கல் தாங்க எடுத்தாங்க. குப்பையை கூட வர ஆளணும். ஓ, இந்த ஆசிடால் தான் வந்து எல்லாம் வந்து ஜாம்பி ஆகிட்டு இருப்பாங்க. வேறனா இருக்குது, கேம்பஸ் மாதிரி இருக்குது. ஒஞ்சி போன லாரி. இவ்வளோ பெருசாடா லாரி இருக்கும். இந்த ஊரே தரமட்டமாக ஆகிட்டு இருக்குது. எங்கே போயிட்டாங்க? 4 வச்சுட்டான். ஓ, இன்னும் 4 எடுத்துகிட்டு போகிறானா? கிராஃப்டிங்கில் நம்ம என்னென்ன கிராஃப்ட் பண்ணலாம்? ஓ, 2 செங்கல் இருந்தால் டபுள் பெட் ஒன்று பண்ணலாமா? கிராஃப்ட் கொடுத்துட்டா இவன் போயிட்டு என்ன பண்ணுவான்? 2 செங்கல் எடுத்துட்டான். இங்கே கிராஃப்டிங் இருக்குது. ஓ, கிராஃப்டிங்க்கும் லோட் ஆகுமா? என்னதுடா இது? எவ்வளோ நேரம்டா? 8 விட்டு நவரு கூட முடியல. இன்னொருத்த வரான். ஒர்க் பெஞ்சா? ஓ, நம்ம உண்மையான காசு கேட்குறாங்க. ஆர்மெட்ஸ். ஓகே, அப்புறம் நான் வந்து சுற்றி முற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதனா ஆகுதான்ட்டு. ஒன்றுக்கு போய் பார்த்தேன், அது வந்து செவல் கட்சி. அதனால் அதை விட்டு அப்படியே வந்துட்டேன். எங்கன்னா பேட்டரி இருக்குது, இது கூட எழுத முடியல, இதுக்கு மேலேயும் போக முடியல. சரி, இந்த ஓரமே போவோம். எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒரு ஜாமி கூட காணுமேடா. இதுக்கப்புறம் கூட போக முடியல. சரி, நியூவாக காற்று இருக்குது, வீடு இருக்குது, எதுவுமே எடுக்க முடியல இப்போ நம்மளால். இப்போ இந்த கேமு வெறுப்பு. இந்த கேம் இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே தான் எங்கேயும் இருந்தான். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. வரமாட்டேங்கிறானுங்க. டேய் வாங்கடா. ஓப்பன் கொடுத்தா தான் வரும் போல இருக்குது. ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டேன். அவனுங்க ஓடிடுறானுங்க 2 பேர். இப்போ நம்மக்கிட்ட மட்டும் 8 செங்கல் இருக்குது. ஓகே, அவனுங்களும் எடுத்துட்டானுங்க. வித்தியாசமாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையா? இதுக்கு என்ன வேணும்? நிறைய குப்பை மேடெல்லாம் இருக்குது இங்கே. நேரா இது இங்கே தான் காட்டுது. வியூ, வாட் இஸ் திஸ்? ஓ, அப்போ இது எடுத்தாதான் நம்மளால் இது எடுக்க முடியும், இது எடுத்தாதான் நம்மளால் இது எடுக்க முடியும், இது எடுத்தாதான் நம்மளால் இது எடுக்க முடியும், இது எடுத்தாதான் நம்மளால் இது எடுக்க முடியும். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஷவல் எதில் செய்கிறது? ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்டிங் பெஞ்ச் ஒர்க் இதை பண்ணிக்கணும். ஓகே, அவனுங்க இப்படி கூட பண்ணி பார்க்கலாமா? இது தெரியாத போச்சு. இது இருக்கிறானுங்க 2 பேரும். ஆளுக்கு 4 செங்கல். ஆளுக்கு 2 செங்கல் எடுத்துருக்கானுங்க. ஓகே, இப்போ இவன் வந்து 2 எடுத்துகிட்டு வர போகிறான். ஓகே, இப்போ வந்து அவனும் போகிறான்.
செங்கல் எப்படி செய்கிறானுங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கிராஃப்டிங் பெஞ்ச் ஒர்க் பண்ணிட்டானுங்களா? எப்பரா ஒர்க் பண்ணுறது? ஷவல் எப்பரா செய்யுது? பேக் பேக்கா? இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. சுட்டி டிவியில் போடுவாங்களே, டோராவின் பயணங்கள். ஏய், கேசலின் ஷவல். ஓகே, ஷவலை கிராஃப்ட் பண்ணோம். இப்போது 6 1 2 3 4 5 6 கரெக்டாக இருக்குது. மொத்த செங்கலையும் இப்போ எடுக்கணும் அவனுங்க. 4 எடுத்துகிட்டு போகிறானுங்க. இப்போ அதில் வைக்கணும் அவனுங்க. வைங்கடா. இப்போ அவன் போயிட்டு 2 எடுத்துகிட்டு வர போகிறான். முதுகில் வச்சுக்கிறானுங்க. கயிறு எடுத்துன்னு வந்து கட்டிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ செய்கிறானுங்க. பார்ப்போம், செஞ்சுட்டானுங்களா ஷவல்? எங்கடா ஷவல்? நான் எப்படி எடுக்க முடியும்? டேய், ஒரு வேளை இருங்க, இப்போ பார்ப்போம். வாவ், இதெல்லாம் எடுக்க முடியுது. இப்போ ஓப்பன். வாங்க சீக்கிரமாக வாங்க. இப்போதான் இவங்க இங்கே வரானுங்க. இதோ ஷவல் எடுத்துகிட்டு வரானுங்க. ஆளுக்கு ஒரு ஷவல் இருக்குது போன்றானுங்க. ஷவல்னா மண் தோண்டி தானே, மண்ணை வந்து ஈஸியாக தோண்ட முடியும். வாவ், இவ்வளோவா? வாங்கடா, இதையும் ஓப்பன் பண்ணுங்கடா, வாங்கடா. அது வச்சு தான் வருவானுங்க போலகுது. கிராஃப்ட் த மைக்ரோசிப்ஸ் ஸ்டோனா? மைக்ரோசிப்ஸா? இதை சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, அவனுங்க வந்து மிச்சத்தையும் எடுக்கிறானுங்க. இல்லை, இதையும் தோண்டி முடிக்கிறானுங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்கடா. இதுதானே அந்த மைக்ரோ சிப்பு. திரும்பியாக போயிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும். இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டு வச்சுட்டு வருவானுங்க. இந்த இடத்துல சீக்கிரம் போங்கடா. நடக்கூட மாட்டேன்றானுங்க அவனுங்க. ஓகே, இப்போ செய்ய முடியுமா? செய்யுங்கடா. ஓ, அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் செய்வானுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குதோ. ஆளுக்கு 2, இது 2, வேறு இது 2. இன்னும் ஒரு ரவுண்டுக்கு மேலே வர்றவனுங்க. இன்னொன்று இருக்கும் நம்ம இங்கே செங்கல். இதை தோண முடியுதா? ஓப்பன். ஓகே, அட்டைப்பெட்டிகள் கிடைக்க போகுது நம்மளுக்கு. இப்போ அது அட்டைப்பெட்டி இல்லை, கார்ட்போர்ட் அட்டை பாக்ஸ். இதே இப்போ தோண முடியுமா? ஓகே, இதை தான் அதை தோண முடியும் போல இது. சீக்கிரம் வாங்கடா 2 பேரும். இவங்க இடைப்பிடாத நண்பர்கள் போல இருக்குது. தோன்றா. சீக்கிரம் தோணுங்கடா. தோணி முடிச்சானுங்க. டேய், என்னடா ஓடிடுறீங்க? டேய், எங்கடா ஓடுறீங்க? ஓ, கிராஃப்ட் பண்ணுறதுக்கு போகிறானுங்க. தான் இங்கே அந்த இது ஏதோ இப்போ நான் கிராஃப்ட் பண்ணேன். அந்த மைக்ரோ சிப்பை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கானுங்க. சீக்கிரம் எங்கடா போயிட்டீங்க? டே, அப்படி சுற்றி இந்த வரணுமாடா நீங்கள்? ஓகே, ஒருத்தன் வந்து கிராஃப்ட் பண்ணத்துக்கு போகிறான். ஓ, 2 செங்கல் எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறானா? அது ஃபஸ்ட்டே போகும்போது எடுத்துன்னு போக மாட்டிங்களா? சீக்கிரம் போகிறா, கிராஃப்ட் பண்ணுங்கடா 2 பேரும் சேர்ந்து. டேய், பொருள் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கத்துக்கு என்னடா பண்ணுறீங்க? ஓ, பேக் பேக் எப்படி பண்ணுறது? சிப்பு வேணுமா? வயலில் சிப்ஸுனே வருது. சரி, பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.